ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ் 1 பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னா மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கணும், அந்த கண்ட்ரியை எப்படி பிரிச்சிருக்காங்க, அங்கே இருக்கிற மக்கள் அப்படின்னா யார், இதை பற்றி சொல்லக்கூடியது தான் கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் மட்டும்தான் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோமா, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் கான்ஸ்டிடியூஷன் இல்லையானா கண்டிப்பாக இருந்துச்சு. அவங்களும் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணி தான் அதுபடி தான் நம்மளை ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்காரங்க 1600 ADயில் நம்ம நாட்டுக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நடத்துகிறதுக்காக வராங்க. அந்த கம்பெனி மூலமாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது வணிகமும் வியாபாரமும் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் பண்ண வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குட்டி ஏரியாவை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றிட்டு அதை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அப்படியே இந்தியா முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணி நம்மளை மொத்தமாக அடிமையாக்கிடுறாங்க. இதுதான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அதில் எப்படி அவங்க நம்மளை அடிமையாக்கி எப்படி நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு ஆக்ட் கொண்டு வருது, ஃபஸ்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இதை ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 சொல்கிறாங்க. இதில் இந்த ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெங்கால் அப்படின்ற ஒரு இடத்த தான் கைப்பற்றி இவங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற போஸ்ட்டை வச்சு தான் பெங்காலை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த போஸ்ட்டை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங். அதுக்கடுத்து 1774 சுப்ரீம் கோர்ட் கொல்கத்தாவில் ஃபோர்ட் வில்லியமில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களே வியாபாரத்தையும் பார்த்துக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆட்சியையும் பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781 கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. லேட்டராக இந்த செட்டில்மெண்ட்டை பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்பட்டது. அதுக்கடுத்து அதில் என்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி, நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆட்சியை பார்த்துக்கோங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ட்ரேடை மட்டும் பார்த்துக்கட்டும், வியாபாரத்தை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1813. இதுதான் ஃபஸ்ட் டைம் 1 lakh ரூபி இந்தியன் எஜுகேஷனுக்காக பிரிட்டிஷ் சைட்லேருந்து மணி அலோகேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்தியன் எஜுகேஷனை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் 1 lakh ரூபி அலோகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1833. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றத கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க போஸ்ட் நேமை. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா லார்ட் வில்லியம் பென்டிக். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குட்டி ஏரியாவை தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்த கைப்பற்றினதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பவரை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, லா மினிஸ்டர்னு. அது ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் யார் அப்படின்னா லார்ட் மெக்யூலே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதாவது இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம்ல, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 1833லேயே சட்டமாக இயற்றிருந்தாலும் நடைமுறைக்கு வந்தது என்னமோ 1853 தான். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் மெக்யூலே கமிட்டி. இது 1854 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஆஃப்டர் தி கிரேட் ரிவோல்ட் அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே டைரெக்டாக நம்ம இந்தியாவை கையில் எடுத்துகிட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி 1857 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க ஆட்சி பண்ணும்போது நிறையா ஏரியாஸை கேப்சர் பண்ணுறது, அப்புறம் பீப்புளை கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால தான் இந்த கிரேட் ரிவோல்ட்டே வந்தது. அதுக்கடுத்து தான்
குயின் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வராங்க. அது மூலியமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே டைரெக்டாக இந்தியாவை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போ தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படின்றத கொண்டு வராங்க. தி கம்பெனி ரூல் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து அந்த கம்பெனி கொண்டு வந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற போஸ்ட் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற போஸ்ட்டை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா லார்ட் கேனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலில் வந்து யார் இருக்கா அப்படின்னா 15 மெம்பர்ஸ் ப்ளஸ் 1 சீஃப் இருக்காங்க. டோட்டலாக 16 மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சிவில் சர்வீஸ் காம்படிஷன் எக்ஸாம் இருக்குல்ல, இதில் கிளியர் பண்ணுறவங்கள இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1859 போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை லார்ட் கேனிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இன்சார்ஜ். இப்போ வந்து நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்லேயும் சரி லோக்சபாலேயும் சரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ எஜுகேஷன் அப்படின்னா அதுக்கு தனியாக மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக மினிஸ்ட்ரி, இதெல்லாம் அமைச்சிருக்காங்களா. இதுதான் டிபார்ட்மெண்ட் வைஸ் இன்சார்ஜ். இதை தான் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் சொல்கிறாங்க. இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா லார்ட் கேனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மின்டோ மார்லி ரெஃபார்ம் 1909 வருது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸை வந்து 16 பேர்லேருந்து 60 பேராக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் அது வரைக்கும் இந்தியன்ஸ் யாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் வைஸ்ராய் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யார் அப்படின்னா சத்யேந்திர பிரசாத். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து செலக்ட் ஆகி போகிறாரு. நெக்ஸ்ட்டு கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னா வகுப்பு வாரியான தொகுதி வந்து அமைக்கிறது தான் வந்து கம்யூனல் எலக்ட்ரேட். அதாவது இந்த தொகுதி வந்து முஸ்லீம்களுக்கான தொகுதி, இந்த தொகுதி வந்து பெண்களுக்கான தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறது தான் வந்து கம்யூனல் எலக்ட்ரேட் சொல்கிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா லார்ட் மின்டோங்கிறவர். அதனால் அவரை வந்து கம்யூனல் எலக்ட்ரேட்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ட் மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மாண்டகு செலம்ஃபோர்ட் ரெஃபார்ம் 1919. இங்கே வந்து டயார்கி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ப்ராவின்சஸ். அந்த டைமில் வந்து ஸ்டேட் எல்லாத்தையுமே ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. டயார்கி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் மேலவை கீழவை லோக்சபா ராஜ்யசபான்னு 2 அவைகள் இருக்குல்ல, அது மாதிரி ஆட்சி பண்ணுறது தான் வந்து டயார்கி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த டயார்கியை ப்ராவின்சஸில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மட்டும்தான் இருக்குது. பட் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் வந்து டயார்கி தான் யூஸ் பண்ணி ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்குள்ளேயே 2 இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறது தான் டயார்கி அப்படி சொல்கிறாங்க. ஸோ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1926. இப்போ நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். இதை வந்து 1926 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயார்கி அப்படின்றத ப்ராவின்சஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் இது வந்து கொண்டு வர்றாங்க. எப்படின்னா இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கீழவை மேலவை அப்படின்னு இருக்கிறத எடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழவை மேலவை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதை தான் வந்து லேட்டராக நம்ம லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னா மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்டேயே எல்லா பவரையும் கொடுக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அப்புறம் பவர் இல்லாமல் போயிடும். அப்புறம் எல்லா பவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பவர் இல்லாமல் போயிடும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்க்குன்னு சில பவர்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்குன்னு சில பவர்களும் 2 பேருக்கும் பொதுவான பவரும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அதில் மட்டும்தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு எடுக்க முடியும்.
இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்க்குன்னு என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அதில் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுக்க முடியும். 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது, 2 பேருக்கும் உரிமை இருக்கிறது பேர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து லேட்டராக ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்றது சென்ட்ரல் லிஸ்ட், ப்ராவின்ஷியல் லிஸ்ட் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது இன்னும் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு தான் இருக்குது, வந்து நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? So many constitution was borrowed from this Government of India Act 1935 to Indian Constitution. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கீழவை மேலவைன்னு தானே இன்னும் நம்ம ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நாடை. அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் பவருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு கொஞ்சம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் தனியாக பிரித்து கொடுத்து 2 பேருக்கும் காமனான பவர் அப்படின்னு சொல்லி அதுவும் வச்சுருக்கோம்ல. இன்னும் வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935 நிறைய நல்ல நல்ல கான்ஸ்டிடியூஷன்ஸை எடுத்து இப்போ நம்மளோட கரண்ட் கான்ஸ்டிடியூஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1935 ஆர்பிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா மணி பிரிண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து 1937 ஃபெட்ரல் கோர்ட் அப்படின்ற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்து நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணியிருக்கோம். அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி மேக் பண்ண ஆரம்பித்தாங்க, யார் ஐடியா கொடுத்தது, எப்படி ஃபார்ம் பண்ணி, எப்படி பிரிட்டிஷ்கிட்ட இருந்து அதை நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லபடியாக ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? இதுதான் இதில் வந்து ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இன் 1922 காந்தி வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று தேவை, அப்போ தான் நம்மளால் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் கண்ட்ரியை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1934 எம்என் ராய் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று வேணும். அந்த அசம்பிளி மூலமாக தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1935 காங்கிரஸும் ஒத்துக்குது, ஆமாம் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேணும், கான்ஸ்டிடியூஷன் வேணும்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, நாங்களே எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமைச்சிக்க போகிறோம் கேட்டால் உடனே கொடுக்கவா போகிறாங்க. ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து 1937 நேரு வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்கிட்ட. ரொம்ப பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிஷனாக போட்டு 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, சும்மா பேரளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கும். இந்தியாவோட சப்போர்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்க நம்மளை எப்படியாச்சும் சமாளித்து வாருக்கு நம்ம வரணுங்கிறதுக்காக ஒத்துப்பாங்க. எந்த ஒரு ரிட்டன் ஃபார்மேட்லேயோ எந்த ஆக்ட்டுமே கொண்டு வராமல் சும்மா ஒத்துப்பாங்க, நிபந்தனையை மட்டும் ஒத்துக்கிட்டு பெர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்படி கொடுக்குறதுனால நம்மளால் உடனே கான்ஸ்டிடியூஷன்லாம் மேக் பண்ண முடியாதுங்க. ரிட்டன் ஃபார்மேட்டில் எப்போ வந்து பிரிட்டிஷ் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்மளால் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ண முடியும். 1942 நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் எதுக்காக வராரு அப்படின்னா, இந்தியன்ஸ்க்கு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராரு. அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம மேக் பண்ண ஆரம்பிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம புதுசு. ஸோ நமக்கு சொல்லித்தரதுக்காக பிரிட்டிஷ்லேருந்து இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வராரு. அவர் தான் வந்து கிரிப்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து 1946 கேபினட் மிஷன் பிளான் அப்படின்ற ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, ரிட்டன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்குன்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்ற ஒன்று நீங்களே வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பெர்மிஷன் கொடுத்ததும் நம்ம உடனே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்ற ஒன்றை வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம். எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16 மே 1946 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீட்டிங்ஸ். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து 3 மீட்டிங் போடுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 9th டிசம்பர் 1946 நடக்குது. இங்கே வந்து 211 பேர் தான் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 389. அதில் வந்து 211 மெம்பர்ஸ் தான் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ
ஏற்கனவே 211 பேர் தான் வந்திருக்காங்க. அதுலேயும் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, முஸ்லீம்ஸ் எல்லோரும் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு சைடுக்கும் நடுவில் சண்டை வந்துடும். முஸ்லீம்ஸ் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்பாங்க. இல்லை தனியாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுனால டெம்ப்ரரியாக ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவங்கள. ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் மீட்டிங் ப்ராப்பராக நடக்குது 11th December 1946. இதோட பெர்மனன்ட் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செலக்ட் பண்ணுறாங்க. வைஸ் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா HC முகர்ஜி. லீகல் அட்வைசர் யார் அப்படின்னா BN ராவ். ஃபங்க்ஷனல் கண்ட்ரோலர் யார் அப்படின்னா GV மௌலாங்கர். ஓகேவா? இந்த போஸ்டெல்லாம் வந்து செகண்ட் மீட்டிங்கில் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவங்களும் மகாத்மா காந்தியும் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் கிடையாது. இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின காந்திஜி வந்து கான்ஸ்டிடியூஷனில் அசம்பிளியில் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர்ட் மீட்டிங் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான மீட்டிங். இது வந்து 13 December 1946 வந்து நடக்குது. இதை தலைமை தாங்கிறதுக்காக நேரு வர்றாரு. இங்கே வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. என்ன பில் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க நேரு தலைமையில். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம அமைக்கிற கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களோட சாவர்னிட்டி, டெமோக்ராட்டிக் அண்டு ரிப்பப்ளிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணாத விதமாக வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று தேர்ட் மீட்டிங்கில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த பில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுங்கிற பில் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் பாஸ் பண்ணிடுறாங்க 22 Jan 1947. ஸோ அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷனை வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து 60 நாடுகள்கிட்டேருந்து கடன் வாங்கி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்ணி ஒரு பஞ்சாக கொடுத்துட்றாங்க. அது அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா யாராலையும் அதை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக, அதை ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி. ஓகேவா? இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து 29 August 1947 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஹெட்டாக டாக்டர் BR அம்பேத்கர் இருக்கார். இதில் வந்து 7 மெம்பர்ஸ் டோட்டலாக இருக்காங்க. யார் அப்படின்னா BR அம்பேத்கர், இவர் தான் ஹெட்டாக இருக்கார். கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ண சுவாமி ஐயர், KM முன்சி, சையத் முகமது சாதுல்லா, TT கிருஷ்ணமாச்சாரி, மாதவராவ் அப்படி சொல்லிட்டு 7 பேர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்காங்க. இந்த 7 பேரும் சேர்ந்து டிராஃப்டிங் கமிட்டி மூலமாக கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, இதுக்குள்ள எப்படி வந்து பார்ட்ஸ் ஷெட்யூல்ஸ் அப்படின்னு பிரித்து எதுக்கடுத்து எது வந்தால் பெட்டராக இருக்கும், எதுக்கடுத்து எது வந்தால் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்மளுக்கு அழகான கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து 141 நாள் வந்து தேவைப்பட்டது இந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு. less than 6 months. ஓகேவா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு ஆனது எவ்வளோ அப்படின்னா 64 lakhs அப்படி சொல்கிறாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 November 1949 சப்மிட் பண்ணுறாங்க. செகண்ட் ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 11 November 1949 சப்மிட் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் 26 November 1949 இந்த டிராஃப்டிங் கமிட்டி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருது. ஓகேவா? அதுக்கடுத்து Jan 26, 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்துடுது. ஓகேவா? 26 கொடுக்கப்பட்டாலும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தது 26 Jan 1950. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பற்றி பார்த்துருக்கோம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருந்தது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் கிளாஸில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னாலும் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.